இதே கொலுசுல 3 முத்து வச்சு கேட்டிருக்கேன். ஜலக்கு ஜலக்கு ஜலக்கு. இது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு. லைட்டா கொஞ்சம் முத்த கம்மி பண்ணா. நீ எதுக்கு கொலுசு வாங்கி கொடுக்குற? கதா திறந்துடு. அப்பா வந்துட்டு இருக்கு. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நிவியை கூட்டிகிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. இது பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கூட்டிகிட்டு போகவே இல்லை. நானுமே 7th மந்த்தில் போனது தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு போக போகிறோம். அப்பாவுமே பொங்கல் லீவுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்தா மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கும் போன மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்துட்டு அதெல்லாம் தான் ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நிவி வந்து தூங்கிட்டு இருக்கான். அவனை தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். தூங்கினவரே முழிச்சிட்டாரு. லைட்டா தூக்கத்துல இருக்காரு. நிவி கார்ல போகும்போது நல்லா தூங்கிடுவான். எங்க மாமா போயிட்டு வரா? மணி இப்போவே வந்துட்டு பனி 10:30 ஆயிடுச்சு. நம்ம எப்படியா இருந்தாலும் போகிறதுக்கு 2 மணிக்கு மேலே ஆகிடும். சித்து 2 மணி ஆயிடுமா? ஆமாம், நீ தான் கிளம்புற அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கிற. உள்ள என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. எங்க வீட்டுக்கு போற கொஞ்சம் வச்சும் அழகா வேணாமா? போலாமா? வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க. அம்மாவுக்கு வந்து கால் முடியலையா, அதனால வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு அது எந்த இடம் சித்து, இங்கே தாண்டாங்குளம் போயிட்டு வந்தாங்க. அங்கே வந்துட்டு சரியா போகணும்னு சொன்னாங்க. கால் வலி. ஆமா, எங்க பார்த்தாலுமே சரியாவே போக மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தான் இருக்கும். ஸோ ஊருக்கு போகும்போதே நம்ம வந்துட்டு என் கொலுசு ரொம்ப நாளாக நான் என் காலில் கொலுசு போடாமலே இருந்திருப்பேன். நோட் பண்ணியிருப்பீங்க. கொலுசு அறந்து போயிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இதைத்தான் மாற்றுறதுக்காக போகிறேன். மாற்றிட்டு அப்படியே போட்டுட்டு போகலாம். ரொம்ப நாளாக வந்துட்டு ஆனால் போடவே இல்லையா கொலுசு காலில்? ஆமாம், போடல. சின்ன கொலுசு போட்டுருந்தேன். கமெண்ட் பண்ணுறாங்க எங்கக்கா கொலுசுங்கன்னு. ஆமாம், சின்ன கொலுசு போட்டிருந்தேன். இது தளர்ந்து கீழால கலந்து வருது. ஆசையாக அது இன்னும் வாங்கி கொடுத்தான். கலந்து வருது. என்ன பண்ணுறது? கலந்து வர கொலுசு என்ன பண்ண முடியும்? ஸோ இதையும் மாற்றிட்டு அப்படியே ஒரே கொலுசாக எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இப்போ மயிலாடுதுறையில் இருக்கோம். ஸோ இதை எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, இதை மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இன்னும் மாற்றவே முடியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் அதுக்கு விடிவு மோச்சம் வந்திருக்குது. இந்த போகலாமா? போகலாம். டைம் ஆச்சு. கொலுசு எடுக்க வந்தாச்சு. இந்த கொலுசை பார்த்தா பாருங்க எவ்வளோ மொத்தமாக இருக்குது. சலங்க மாதிரி இருக்கு. என்ன அப்பையிலேருந்து நான் இது மாதிரி தான் போட்டிருக்கேன். இது மாதிரி இல்ல சொல்றேன். இதை நடந்து வந்தேன்னு இதை போட்டுட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்துச்சு, ஐயோ டான்ஸ் ஆடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கு, கொஞ்சம் சின்னதாக. அது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. முத்து கட்டிட்டு வந்துச்சு எல்லாருமே வந்து பயந்து ஓடுவாங்க. பேய் வருது. அறந்துருது. இப்போ நீ என்னதான் எடுத்துருக்க? இன்னும் எதுவுமே எடுக்கல. இது இந்த இருக்கு பார்த்தியா? இதே கொலுசுல 3 முத்து வச்சு கேட்டிருக்கேன். ஜலக்கு ஜலக்கு ஜலக்கு. இது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு. லைட்டா கொஞ்சம் முத்த கம்மி பண்ணா. நீ எதுக்கு கொலுசு வாங்கி கொடுக்குற? சரி, உன் இஷ்டம், போட்டுக்கோ. இல்ல ஒருவேளை இவ எங்கேயாவது நம்ம இப்போ கொலுசை வச்சு கண்டுபிடிச்சிடறான்னு தானே சவுண்டு, அதனாலதான். சரி, இது பாரு. அப்ப இது வாங்கிட்டுமா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ரொம்ப பட்டு இங்க பாருங்க. அதே அப்போ இதெல்லாம் போட்டோன்னா என் காலை வச்சு யார் தூக்கி நடக்குது. ஓகேங்க, நம்ம கொலுசுலாம் எடுத்துட்டு வந்துட்டோம். மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா? வரும்போது ஜூஸ் தான் குடிச்சிட்டு வந்தோம். சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். மணி 1:30 இருக்கும். கூட்டு பொரியல் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதே ஹோட்டல் தான். அதே ஹோட்டல் தான். இந்த வீக் வந்து நூடுல்ஸ் பண்ணி கேட்டிருக்காரு. அதனால நூடுல்ஸ் வர லேட் ஆகும். நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவான். நல்ல நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொலுசு எடுக்கும்போது கூட வந்துட்டு தம்பி அழுதுகிட்டு தான் இருந்தான், முழிச்சிட்டு இருந்தான். நான் வரும்போது சாப்பிடணும், அம்மா சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக தூங்கிட்டாரு போல இருக்கு. தூங்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பார்த்தாலும் ஏன் தெரியல பால் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அது ஏன்னு தெரியலங்க. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் டிப்ஸு. சும்மா அதுவும் இன்னைக்கு தான் ரொம்ப பால் எடுத்துகிட்டே இருந்தான். ஏதாங்க இதோ வரும் லேட்டாக வரும். இந்த வர சொல்கிறேன், கேட்குறேன். சூடாக பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. வீட்டில் நல்லா இருக்காங்களா எல்லாரும்? நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. பாய். நூடுல்ஸ் வாங்கினாரு, அப்படியே வச்சுருக்காரு. சாப்பிடல. அது என்ன பண்ணுறது? நான் தான் சாப்பிட்டாகணும். நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா? இதுதான் நடக்கிறது உண்மை. எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குது. நிறைய பேர்லாம் அவங்க அப்பா கிட்ட தான் கட்டுவேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்கிட்ட தான் கட்டுவாங்க. அவனும் சாப்பிட மாட்டான், இவனும் சாப்பிட மாட்டான். நான் தான் சாப்பிடுவேன்.
1 hour later. இவர் தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பூங்குளம் என்ட்ரி ஆயாச்சு. என்ன வாசல்லே உட்காந்துருக்கா என்ன எங்கள் அம்மா? எங்கள் அம்மா மாதிரியே இருக்கு. உனக்கு தாத்தா போர்வை எடுத்துட்டு வந்துட்டான். உனக்கு தான் எடுத்து வச்சு சும்மா இல்லை. இப்போ நாங்கள் வரும்போது இங்கே வருப்பா. நாங்கள் இப்போ எடுத்துட்டு வந்தோம் வரும்போது கொலுசு மாற்றணும் எடுத்து வந்தோம். எனக்கு தெரியாது, அவன் தான் கொடுத்தது. நான் செலக்ஷன் நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி பெருசு காமிச்சான். நான் வந்து வேணாம் சரி இதே ஓகே தான் அப்படின்ட்டு அது எனக்கு எடுக்கல. நல்லா இருக்குல்லப்பா. கௌசல்யா பார்த்ததுன்னா வச்சுக்க. பேர் தெரியாது. நிவின் நிவின் நீ 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 அவன் பேர் திவ்யா, இவன் பேர் நிவி. நிவி நிவி நீ எனக்கு வராது. நித்யா நித்யா சொல்லல நீ நிவி நிவி. அப்பாவுக்கு நான் எப்படி பேரை சொல்றது? டே தம்பி உன் பேரே தெரியல. 5 மாசம் ஆயிட்டுடா உனக்கு. தாத்தாவுக்கு பேர் தெரியல. தாத்தா தாத்தா செல்வச்சு தாத்தா தாத்தாடா தாத்தாடா. உன் பேரே தெரியலையா? அதுக்கு தெரியலையா? தெரியல தானே? தெரியல தானே? ஒரு நாள் நீ பிறந்த 2ஆம் நாள் வந்துச்சு போயிடுச்சு. அதான் தெரியல உனக்கு. நம்ம எடுத்து அந்த கொலுசு இதுதான். இங்க பாருங்க அப்பா. ஈரோட்டில் நான் வேலை செய்யும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன்டி இந்த மாட்டு சலங்கை இன்னும் நீ போடாம மாட்டியா, போடாம இருக்க மாட்டியான்னு கேட்பாருங்க. நல்லா இருக்குல்ல. அங்கே உள்ளவங்களாம் மெலிசாக தான் போடுவாங்க. நாங்களாம் தான் வந்துட்டு மொத்தமாக போடுவோமா. அதே மாதிரி காலுக்கு போட்டு போட்டு பார்த்து எதுவும் இல்லைன்னா வச்சுங்களேன், லைட்டாக சின்னதாக போட்டால் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. 3 hours later. அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஈரோடு எப்பயுமே 8:30 பஸ்ஸுக்கு தான் போவாங்க. இப்போ 8:25 ஆயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக. பாருங்க செல்லாக்குட்டி. தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய் பாய் தாத்தா. என் தங்கச்சி வந்து பொங்கலுக்கு வந்தா, பொங்கலுக்கு மறுநாள் நாங்கள் எங்கள் அப்பாவை அனுப்பி வீட்டை வச்சு ஈரோடு அனுப்பி விடுறதுக்கு வந்திருக்கோம். நீ ஊருக்கு போகிறத கௌசல்யா வீடியோவில் பார்ப்போம். குல்லாபாய் குல்லா. இந்த குல்லா வந்து திவிக்கு வாங்கினது. இவருக்கு சேர்ந்துடுச்சு. இவருக்கு கரெக்டாக இருக்கு இப்போ. அவனுக்கு போட்டது இவனுக்கு போட்டிருக்கு இப்போ. இப்படிதான் வரணுமா? இப்படி வரும். இப்படி இப்படி இனிமே கிடையாது. டைம் அவுட்டு. இப்படி போயிடுச்சு. போயிடுச்சுன்னு சொல்ல வரைய. இப்போ போனாலும் திருப்பி வராது. நாளைக்கு காலைல தான் இப்படி வரும். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஊருக்கு கிளம்பணும். சோறுடி சோறுடி சோறு. ஆனாண்டி ஆனாண்டி. பார்த்து பார்த்து பார்த்து. ஜூஸு நேராக போயிடுவியா? காலைல 6:30க்கு போய் இறங்குவியா? 6 மணிக்கு போயிடுவாங்க. நான்லாம் வரும்போது இந்த பஸ்ஸில் தான் போவேன். ஈரோட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பஸ்ஸில் போவேன். அப்பா வந்து மாறி மாறி போவாங்க. நான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஈரோடுக்கு ஏறினேன்னா ஈரோடு 5:30 மணிக்கு போய் இறங்குவோம். பஸ்ஸு நிறுத்துவாங்க. அங்கேருந்து போயிட்டு 7 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன். இங்கேருந்து தூங்காமல் போய் அங்கேருந்து ஷிஃப்ட்டுக்கு அப்படியே தூக்க கலக்கமாக கேரியாக இருக்கும் அப்படியே. ஆனால் அந்த ஃபீல்லாம் வேறு மாதிரி. நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பாட்டுலாம் அப்படியே இன்னிசை பாட்டுகள் எல்லாம் அப்படியே சாரல் காற்றுக்கும் அந்த பாட்டுக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லைப்பா எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்துருக்கோம். நான்லாம் முன்னாடி தானே அந்த டிரைவர்கிட்ட பாட்டு ஓடும் பார்த்தீங்களா, அதெல்லாம் காதில் வாங்கிட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கல. இன்னும் அடிக்கடி வினோவும் சொல்லியிருக்கான். அந்த ஃபீல்லாம் செம்மையாக இருக்கும் வெளில போகும்போது அப்படின்ட்டு. அப்படியே வினோகிட்ட பேசிட்டு பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக அப்படியே போவேன். நல்லாயிருக்கும்.
சான்ஸ் தான் இருக்கு. என்னமா திங்கிறாங்க? பொரியா? பொரி இல்லைப்பா, வரும்போது வாங்கினேன் அச்சு முறுக்கு. சரி உள்ளவா உள்ளவா. நாங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டோம். அப்பாவை கிளப்பி விட்டுட்டு போகலாம். ஏன்னாச்சுங்களா, நாங்கள் வரும்போதே சரியான டிராஃபிக்கு. டைம் 4:30-5 மணிக்கு வந்தோம். டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். இதுக்கு நைட்டாக இருந்தால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காதுல்ல, அதனால எங்கள் ஊர் சைடு நைட்டாக இருந்தால் டிராஃபிக் இருக்காது. சிட்டி சைடு தான் நைட்டில் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் இருக்காது. அதனால தான் நைட்டில் கிளம்புறோம். அப்பாவை கிளப்பி விட்ட மாதிரி இருக்கும், நாங்களும் டிராஃபிக் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். சரிப்பா, பார்த்து போ. பார்த்து பொறுமையா போ. பார்த்து போப்பா, போயிட்டு கால் பண்ணு. உடம்பு பார்த்துக்க. வயிற்று பார்த்துக்கோ. கால் வலி காமி டாக்டர்கிட்ட. குடிச்சிட்டு நல்லா பார்த்துக்க. கிளம்புறோம். என்ன தூங்குறானா? தூங்கிட்டானா? அவன் தூக்கத்து தான் அதுதான் எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் உன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டில? இது நான் வாங்கினது. இது மாதிரி நான் 4 கப்பு வாங்கினேன். வாலிபால் அது மாதிரி விளையாண்டு நான் கப்பு வாங்கினேன். என் லைஃப்பில் இத்தனோண்டு கப்பே எனக்கு பெரிய விஷயம். என் பிள்ளைக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கம்மா. இது மாதிரி 4 வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் பெருசில் ஒன்று வாங்கினேன், மற்றதெல்லாம் 3.